இந்த வீடியோவில் நம்ம வந்து பில்லோ கவர் 2 நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதை பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பில்லோ கவரில் சென்டரில் வந்து மடிக்கிறதுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி மடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லியிருந்தேன் நான். ஸோ சென்டரில் தான் வரும், அதுக்கு 1.25 இன்ச்சு வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த சென்டரில் மடிக்கிற இடம் நம்ம வந்து இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை அடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டுருந்தோமா? ஸோ 1 இன்ச்சு விடுற மாதிரி அரை இன்ச்சு வச்சு ஃபோல்டு பண்ணி 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அரை இன்ச்சு வச்சு 2 பீஸ்லேயுமே, அதாவது ஃப்ரண்ட் பீஸு 2லேயுமே 1 இன்ச்சு வச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கம் வெளிப்பக்கம் வர மாதிரி, ஒரு பக்கம் உள் பக்கம் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேறு கலர் நூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதே கலர் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மாடலுக்காக நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தச்சுக்கரலாம். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக வேறு கலர், அதாவது போன பில்லோ கவர் தைக்கும்போது இருந்த அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் நல்லா டார்க்காக தெரிஞ்சு, ஸோ அதனால் அதே கலரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி அந்த ஃப்ரண்டில் இன்னொரு பக்கத்தையும் தைச்சிக்கோங்க. ஃப்ரண்டோட சென்டர் பக்கம் இந்த பக்கம் சரி, ஃப்ரண்ட் ஒரே அளவு தான் எடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றும் அளவு கட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மடக்கி அடிக்கிற பக்கம் வந்து உள் பக்கம் தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம இதை அப்படியே எடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ மடக்கி அடிச்சிருக்கோம் தெரியுமா? வெளிப்பக்கம் வந்து நம்ம எல்லா கிளாத்துக்குமே அடிக்கிற மாதிரி வெளிப்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து லைன் வரும். உள்பக்கம் தான் நம்ம மடக்கி அடிப்போம் டபுள் ஃபோல்டு. ஸோ அந்த உள்பக்கம் மடக்கி அடிக்கிற பக்கத்தை எல்லா கிளாத்துக்கும் அடிக்கிற மாதிரியே இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயும் அடிச்சுக்கோங்க. இப்போ அதோட ஃப்ரண்ட் பேஜ் உள்பக்கமாக வெளிப்பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் ஃபோல்டு பண்ணி அடிச்சிடுவோம். இது ஓகே. இப்போ அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக அடித்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த இது ஃபுல்லாக ஒரே லைன் ஸ்ட்ரைட் லைனாக இதை அடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்க சொன்னேன்னா அதை அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட பேக் பீஸ் இருக்குது தெரியுமா? ஃபுல்லாக 1.25 இன்ச் வச்சு வெட்டிடணும்ல. ஸோ அந்த பேக் பீஸை எடுத்து வெளிப்பக்கம் வந்து இது, உள்பக்கம் இது. ஸோ வெளிப்பக்கம் வந்து வெளிப்பக்கமாகவே இருக்கட்டும், இது உள்பக்கமாகவே இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை எடுத்து உங்களுக்கு இது மிஷின் மேலே வச்சு செய்ய முடியலன்னா ஜஸ்ட் நீங்கள் தரையில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மேலே ஜாயிண்ட்டுக்கு ஒரு பீஸ் கொடுத்தோம்னா தெரியுமா? டபுள் ஃபோல்டு பண்ணி அடிச்சிருப்போம். அதோட மடித்து அடித்த பக்கம் வந்து உள்பக்கமாக வரணும். ஓகேங்களா? வெளியே தெரிகிற மாதிரி தான் வச்சு அடிக்கணும். இப்போ இந்த கார்னரும் பேக் சைடு உள்ள அந்த கார்னரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு
இப்போ இதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரே அளவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவு மாறாது. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம், 1.25 இன்ச்சு விட்டுருந்தோமா. ஸோ இன்ச்சு டேப்பில் எடுத்து 1.25 இன்ச்சு அளந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 1.25 இன்ச்சு. அதாவது நம்ம விரலோட பாதி அளவு இருக்குது. சாரி, சாக் வந்து அந்த ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நான் கையில் கட்டினேன். கரெக்டாக நல்லா எடுத்து விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது பேக் சைடு பெரிய பீஸும் ஃப்ரண்ட் சைடு மேலே நம்ம 7.25 இன்ச்சு வச்சு எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த பீஸையும் ஒன்றா சேர்த்து 1.25 இன்ச்சு கேப் விட்டு தைக்கணும். நேராக வச்சுக்கோங்க, வச்சுட்டாட்டிங்க. ஒன்று வச்சு அடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து லைட்டாக இழுத்து கொடுத்துட்டு கரெக்டாக அதே 1.25 இன்ச்சு இங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதே 1.25 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த ஃப்ரண்ட் பீஸோட தையல் போட்ட பக்கம் டபுள் ஃபோல்டு பக்கம் இருக்குல்ல, ஸோ அது மேல் பக்கம் வெளிப்பக்கம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேங்க, இப்படி வச்சு கரெக்டாக 1.25 இன்ச் அளவு வச்சு நம்ம அடிக்கணும். இப்போ ஓகே, மேலேருந்து கீழே வரைக்கும் அதே 1.25 வச்சு அடிங்க. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸு, அதாவது வெளிப்பக்கம் வெளியவே தான் இருக்கணும். இதுவும் வெளிப்பக்கம் வெளியே தான் இருக்கணும். பேக் சைடு வந்து உள் பக்கமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, வெளியே வச்சே தான் நம்ம தைக்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை இப்படி இது பாதி அதாவது போன தலைவாணி உரையில் நம்ம நாடா தைச்சிருப்போம், அதாவது கயிறு. அதில் ஒரு மெத்தடு இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடு தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெளியே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக நம்ம 4 பக்கமும் கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து அதை மாதிரி மடித்து அடிக்கும்போது கரெக்டாக வரும். கரெக்டாக அளவு எடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெளியே வராது. ஸோ அதை மாதிரி இது பேக் சைடு, இது மேலே உள்ள டாப் சைடு வந்து நம்ம 5 இன்ச் வச்சு எடுத்துருந்தோமா, 7.25 இன்ச்சு, ஸோ அந்த பீஸு. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டோட கீழ்ப்பக்கம், அதாவது எத்தனை 27.25 இன்ச் வச்சு எடுத்தோமா, ஸோ ஃப்ரண்ட் சைடோட பாட்டம் சைடு உள்ளது.
ஸோ அதை எடுத்து அதை வந்து மேல் பக்கமாக வச்சு இப்படி 1.25 இன்ச் வர மாதிரி தைக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. அதாவது 4 பக்கமுமே இந்த மாதிரி கரெக்டாக 1.25 இன்ச் வர மாதிரி வச்சு தைச்சி முடிச்சுட்டு இப்போ அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடணும். எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இனி நம்மளுக்கு எந்த இதுவுமே விலகாது, எதுவுமே செய்யாது. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடம் மேலே தூக்கிட்டு வெளியே எடுத்துருவோம். எடுத்து இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சாரி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். லைட்டாக பிரிச்சுட்டு இந்த இருக்கா இந்த இடம் ஆக்கியிருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இந்த இதில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம அந்த த்ரெட்டுக்கு நம்ம எப்படி மடக்கணும் அதே மாதிரி இங்கிட்டிருந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இது ஒரு பக்கம், அப்புறம் இது ஒரு பக்கம் இப்படி வச்சு மடக்கி நேராக வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுறோம். ஓகேங்களா? கிளாத்தை வந்து லெவலாக வச்சுக்கோங்க. லெவலாக வச்சுட்டு இப்படி ஒரு மடக்கு, இது சென்டரில் ஒரு மடக்கு, இடையில உள்ள நூல்களெல்லாம் உள் பக்கமாக தள்ளி விட்ருங்க. இப்படி உள் பக்கமாக தள்ளிட்டாங்கன்னா அந்த நூல் வந்து வெளியே வராது, உள்ளேயும் தெரியாது வெளியவும் தெரியாது. ஓகேங்களா? தையலுக்குள்ளே போயிடும். ஸோ இதை மாதிரி மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம இதை மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் லைன் வரும் பாருங்கள். இந்த மாதிரி டபுள் லைன் வரும். இதே மாதிரி 4 கார்னருமே இதுக்கு தான் நான் அந்த 1.25 இன்ச்சு விட சொன்னேன். ஓகேங்களா? இதுக்கு அந்த 1.25 இன்ச்சு, ஏன்னா இந்த பக்கமும் ஒரு மடிப்பு அந்த பக்கமும் ஒரு மடிப்பு மடித்து இப்படி உள் பக்கமாக 2 மடிப்பு மடித்து உள் பக்கமாக வச்சு தைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 1.25 இன்ச்சு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னேன். இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு தைச்சிட்டோம். எல்லா கிளாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட்டோட டாப் ஜாயிண்ட்டு இது எல்லாமே 3யுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அது வந்து இந்த லைனில் வரணும். உள்ள 1.25 இன்ச்சு அளவில் நீங்கள் தைச்சிக்கோங்க அந்த லைனு. அதுக்கப்புறம் உள்ளது வந்து இங்கேருந்து இப்படி டபுள் மடித்து உள்ளே வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? ஸோ இதை மாதிரி உள் பக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. உள் பக்கமாக வச்சு இந்த 4 கார்னர், அதாவது 1.25 இன்ச்சு எல்லா பக்கமுமே நம்ம விட்டுருப்போம். ஸோ அதனால் 4 கார்னருமே இதேமாரி 4 லைனுமே இதே மாதிரியே டபுள் லைன் இருக்கிற மாதிரி மடக்கி மடக்கி ஃபுல்லாக தைச்சி முடிங்க. அதுக்கப்புறம் நான் அது வரைக்கும் வீடியோ நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது மாதிரி 4 கார்னருமே தைச்சி முடிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. அந்த பார்டர், அதாவது லைன் அந்த லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தாங்கன்னா தெரியும்.
இந்த பார்த்தாங்களா 2 லைனு. ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 1.25 இன்ச் வச்சு இங்கே அடிச்சிருந்தோம். அடுத்து மடக்கி மடக்கி இது ஃபுல்லாக அந்த 4 பக்கமுமே இதே மாதிரி தைச்சிக்கணும். ஓகேங்களா? 4 பக்கமுமே இதே மாதிரி தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது அதோடய மேல் பக்கம் இந்த இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மேலே இது வந்து ஃப்ரண்ட்டோட மேல் பக்கம் ஜாயிண்ட் பீஸு, இது வந்து அடிப்பக்கம். நம்ம இதை திறந்து இதுக்கு உள்ளே தான் நம்ம தலைவாணி வைப்போம். வச்சுட்டு நம்ம இதை இழுத்து விட்டோம்னா இந்த கிளாத்தை தாண்டி தலைவாணி வெளியே வராது. ஓகேங்களா? இதுதான் நம்ம கடையில் வாங்குகிற தலைவாணி உரையோட மெத்தடு. இது வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து திண்ணமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் டபுள் லைன் கொடுத்து இதை திண்ணமாக்கியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம்.